அனைவருக்கும் ஞாயிற்றுக்கிழமை காலை வணக்கம். ஒரு 2-3 நாட்களாக மதிப்புக்கும் மரியாதைக்குரிய நமது இந்திய திருநாட்டின் நிதி அமைச்சராக இருக்கக்கூடிய அம்மையார் அவர்கள், நிர்மலா கேஷ் அவர்கள் ஒரு பொது மேடையிலே நிகழ்ச்சியிலே அனைவரோடும் உரையாடி கொண்டிருக்கும் போது அன்னபூர்ணா உரிமையாளர் எழுந்து ஜிஎஸ்டி குறித்து சில சந்தேகங்களையும் சில நல்ல வழிமுறைகளும் சொன்னார். அதை அவர் ஏற்றுக்கொண்டு மத்திய அரசிடம் பரிந்துரை செய்து ஆவணம் செய்வதாக மேடையிலே சொன்னார். ஆனால் அதன் பிறகு நடந்த சம்பவங்களை கேட்கும்போது அவரை மிரட்டியோ அல்லது வேறு என்ன காரணத்துக்காகவோ அவரே நிர்மலா சீதாராமனிடம் அப்பாயின்மெண்ட், அதாவது உங்களை பார்க்க வேண்டும் என்று அப்பாயின்மெண்ட் கேட்டதாகவும் அவரே மன்னிப்பு கேட்டதாகவும் வானதி சீனிவாசன் அம்மையார் அவர்கள் சொன்னார்கள். அன்னபூர்ணா ஹோட்டல் உரிமையாளர் என்னுடைய பிரச்சனையும் அங்கே எழுப்பியிருக்கிறார். ஜிஎஸ்டி இந்திய குடிமக்களின் சார்பாக தான் அவர் பேசினார், அவர் கட்சியை சார்ந்தவர் அல்ல. அந்த ஹோட்டல் உரிமையாளர் அவர் சொன்ன கருத்துக்கள் இந்திய மக்களுக்கு அனைவருக்கும் பொருந்தும். எனவே அவர் கூறியது தவறல்ல. ஆனால் அவரை அதிகார துஷ்பிரயோகம் செய்து மன்னிப்பு கேட்க வைத்து மீடியாவிலே மன்னிப்பை கேட்க வேண்டிய அளவுக்கு செய்த அந்த பாரதிய ஜனதா கட்சியின் மூத்த தலைவர்களில் இன்றைக்கு இருக்கக்கூடிய அனைவரையும் வன்மையாக கண்டிக்கின்றேன். இதுக்கு அண்ணாமலை வருத்தம் தெரிவித்திருக்கிறார். கட்சி மேலிடம், அதாவது பாரத பிரதமருக்கு தெரிந்ததோ தெரியாதோ அது வேறு. ஆனால் இந்த அன்னபூர்ணா ஹோட்டல் உரிமையாளர் மன்னிப்பு கேட்க வேண்டிய அவசியமே இல்லை. அவர் தவறுதலாகவோ அல்லது இந்திய மக்களின் ஒட்டுமொத்த ஜிஎஸ்டி வரியின் சலுகைகள் எதற்கு தேவை என்பதை ஒவ்வொரு மனிதனும் நானும் சொல்லலாம். ஏன் பிச்சைக்காரர்களிடம் நீங்கள் ஜிஎஸ்டி வசூல் செய்து கொண்டுதான் இருக்கிறீர்கள்? பிச்சைக்காரர்களிடமும் அப்படி என்று சொல்றதுக்கு நான் வருத்தப்படுகிறேன். யாசகம் கேட்பவர்கள் அவர்களிடமும் ஜிஎஸ்டி இந்திய அரசாங்கம் வாங்கி கொண்டுதான் இருக்கிறது. அப்படி என்றால் மத்திய நிதி அமைச்சரை அவர் கேள்வி கேட்டது தவறா? நீங்கள் என்ன பெரிய பதவியில் இருக்கக்கூடியவர் என்பதற்காக பொதுமக்கள் யாரும் கேள்வி கேட்கக்கூடாதா? ஆவேசத்துடன் நான் பேசுகின்றேன். ஏன் உங்களை கேள்வி கேட்கக்கூடாது? முதல்வரை அல்ல, ஜனாதிபதி அல்ல, பிரதமரையும் கேள்வி கேட்க உரிமை இந்திய குடிமக்கள் ஆதார் கார்டு வைத்திருக்கிற இந்திய குடிமகன் ஒருவருக்கும் உரிமை உண்டு. அதற்கு பதில் சொல்ல வேண்டியது அவருடைய கடமை, ஜனநாயக கடமை. அப்படி இருக்கும்போது அன்னபூர்ணா ஹோட்டலுடைய உரிமையாளரை நீங்கள் எதற்கொண்டு மிரட்டி பணிய வைத்து அவரை இப்படி செய்கிறீர்கள் என்பதை மக்களுக்கு தெளிவுபடுத்த வேண்டும். நிர்மலா சீதாராமன் அவர்கள், உங்களுடைய அதிகார துஷ்பிரயோகம் நீண்ட நாள் நீடிக்காது. அமைச்சர் பெருமக்களை எத்தனையோ பேர் எங்கள் சர்வீஸ் வாழ்க்கை நாட்களிலே பார்த்து விட்டோம். எத்தனையோ நிதி அமைச்சரை சிதம்பரத்தை பார்த்தோம். யாரும் இப்படிப்பட்ட ஒரு கேள்வியை கேட்டுவிட்டு பின்னால் இப்படி ஒரு பெரிய ஆப்பு வைப்பதை நாங்கள் நினைக்கவில்லை. எனவே இதை வன்மையாக கண்டிக்கின்றேன். இந்திய குடிமகன் என்ற முறையிலே ஜிஎஸ்டி நானும் வசூலிக்கின்றேன். தின்பண்டங்களுக்கு ஜிஎஸ்டி வசூலிக்கிறீர்கள். நாற்று நட்டாயா, களைபறித்தாயா, அல்லது அஞ்சு விளையாடும் என் குடும்ப பெண்களுக்கு மஞ்சள் அரைத்தாயா மானங்கட்டவனே என்று கேட்ட வீரபாண்டிய கட்டபொம்மன் பரம்பிலே வந்தவன் நான். எதற்காக வரி? யாருக்காக வரி? ஜிஎஸ்டி எதற்காக? ஜிஎஸ்டி தேவையில்லை. நீங்கள் எதுவும் செய்ய வேண்டிய அவசியமும் இல்லை. நீங்கள் தமிழகத்திற்கு வழங்கிய பல லட்சம் கோடி போதும். அவர்கள் சொல்கிறார், சீதாராமன் சொல்கிறார், ஒரு ஐபேடை வைத்துக்கொண்டு என்னவென்று, நாங்கள் இத்தனை லட்சம் கோடி கொடுத்தோம், தமிழக அரசு இத்தனை 1000 கோடி செய்து மீதியை வைத்துக் கொண்டிருக்கிறது என்றது. ஆடிட்டிங் என்பது எங்களுக்கும் தெரியும். நாங்களே 8ஆம் கிளாஸ் பாஸ் செய்திருக்கிறோம். ஒவ்வொரு மாநில அரசுகளும் மத்திய அரசுகளும் அவர்களுடைய தணிகை, அவருடைய வருமானம், அவர்களுக்கு ஆடிட்டிங் இருக்கிறது. மத்திய அரசு வழங்கிய தொகையை தமிழக அரசு என்னென்ன செய்தது என்பது இவர்கள் கணக்கு காட்டுகிறார்கள். அந்த தொகையை உங்களுக்கு திருப்பி அனுப்ப வேண்டிய அவசியமும் இல்லை. வேண்டுமென்றால் எடுத்துக்கொள்ளுங்கள். ஆனால் தமிழகத்தில் இருக்கக்கூடிய மக்களை நீங்கள் மிரட்டுவதும் அதிகார துஷ்பிரயோகம் செய்வதை வன்மையாக கண்டிக்கின்றோம். முடி வெட்டவும், நாங்கள் சேவிங் செய்யவும், குளிப்பவும், இதற்காக நாங்கள் மத்திய அரசுக்கு ஜிஎஸ்டி கட்டிக்கொண்டு எங்களை வழிநடத்த வேண்டியது உங்களுடைய கடமையா? காலப்போக்கில் சொல்கின்றேன், நிச்சயம் இந்திய அரசியல் சட்டத்திலே வரிகள் நிச்சயம் இருக்காது. யாரும் எந்த மக்களும் கட்ட மாட்டார்கள். அரசாங்கம் எப்படி நடக்கும் என்பதை நீங்களே தீர்மானித்துக் கொள்ளுங்கள். இது வன்மையாக கண்டிக்கத்தக்கது. தயவு கூர்ந்து நான் சொல்வதெல்லாம், அனைவருக்கும் கருத்துரிமை உண்டு. அவர் கேட்கும் கேள்விகளுக்கு முடிந்த வரையில் நாங்கள் இதை ஆய்வு செய்கிறோம் என்று சொல்லிவிட்டு விட்டுவிட வேண்டும். அவரை மிரட்டுவது, அவர் மிரட்டாமல் ஒருவர் மன்னிப்பு கேட்க மாட்டார். அவர் பொது மேடையில் தான் பேசினார். நானும் கேட்டிருக்கிறேன் அவர் பேசியதை. அனைவரும் கைத்தட்டினார்கள், நீங்களும் சிரித்தீர்கள். ஆனால் எதற்காக அவர் உங்களிடம் மன்னிப்பு கேட்க வேண்டும்? இது இந்திய ஜனநாயகமா?
தவறு. இதை திருத்திக் கொள்ள பாருங்கள் மத்திய அரசு. நன்றி, வணக்கம்.